Dear students, see some examples how to find the curvature of a plane curve. Okay, so ரொம்ப easiest example வந்து என்னன்னா circle. Okay, so நான் எழுதிக்கிறேன். Let capital C, which is equal to, I call it to be f inverse of r square. F inverse of r square, where where f of x1 comma x2 which is equal to, இது எப்படி டிஃபைன் பண்றேன்னா x1 minus a the whole square plus x2 minus b the whole square. Okay, where let capital C, which is equal to f inverse of r square, be the plane curve, be the plane curve oriented with the outward normals. Okay, oriented with outward normal. Okay, outward normal. அது யாரு outward normal வந்து எப்படி யூசுவலா எப்படி குறிப்போம் அப்படின்னா, that is capital N, that outward normal which is always defined to be like this, del f divided by norm of del f. Okay, norm of del f இதுதான் என்னது outward normal. சரி, இப்போ என்னன்னா ப்ராப்ளம் வந்து என்னன்னா find the curvature of find the curvature of C at the point என்ன பாயிண்ட் அப்படின்னா, I call it to be at this point. என்ன பாயிண்ட்ல அப்படின்னா, that is at the point என்ன பாயிண்ட் a plus r comma b. First of all, this a plus r comma b ங்கிறது இந்த கர்வ்ல இருக்கும். First of all, what is this curve அப்படின்னு பார்க்கலாமா? இது வேற ஒண்ணுமே இல்லை, I call it to be, இந்த படம் என்னது அப்படின்னா the center, this is a circle. Okay, so ஒரு சென்டர் பாயிண்ட் நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து this is my center point, இது யாரு அப்படின்னா இது a கமா b, சென்டர் a b. அப்போ ரேடியஸ் வந்து என்னது r, அதன that is f of x equal to inverse of r square ன்னு இருக்கு. அப்போ this represents a circle with the center a comma b and radius வந்து என்னது r. அப்போ இது r. அப்போ இந்த பாயிண்ட் யாரு அப்படின்னா this is the point I call a plus r comma b. Okay, a x axis மட்டும் r தூரத்துக்கு மாறி இருக்கு, b constant, so a plus r. அப்போ இந்த இடத்துல what is the curvature அப்படிங்கறது தான் இப்போ கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். Okay, and it is given that it is oriented with the outward normal na this we are having this condition. Okay, ஒவ்வொரு பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கு நார்மல் டைரக்ஷன் we are having. இதுக்கு கொஞ்சம் தள்ளி கீழ வச்சுக்கிட்டுமா, so this is to be okay. So this இதுக்கு அவுட்வர்ட் நார்மல் யாரு அப்படின்னா இங்க நமக்கு நல்லா தெரியும். அவுட்வர்ட் நார்மலை விட்டு கர்வு அகெயின்ஸ்ட், அதாவது நார்மல் டைரக்ஷன்லயே பெண்ட் ஆயிருந்ததுன்னா கர்வேச்சர் வந்து பாசிட்டிவ், நார்மல் டைரக்ஷன் விட்டு அவே கர்வேச்சர் வளைஞ்சிருந்ததுன்னா the curvature is negative. அது மட்டும் நமக்கு தெரியும். சரி, we'll calculate what is this. Okay, சரி, proof. We'll go for a proof solution. முதல்ல what we want is we want to find the local parameterization of this curve. முதல்ல இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு curvature. That means இந்த பாயிண்ட கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு local parameterization நான் கண்டுபிடிக்க போறேன். Okay, so first let us obtain a local parameterization of C of a segment. Okay, of a segment
of C, of capital C, containing எந்த பாயிண்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்கு, திஸ் பாயிண்ட். ஓகே, தட் இஸ் A plus R, B கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டினுடைய பேராமெட்ரைசேஷனை கண்டுபிடிக்கும், லோக்கல் பேராமெட்ரைசேஷனை கண்டுபிடிக்கிறேன். அந்த லோக்கல் பேராமெட்ரைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, இந்த அவுட்வர்ட் நார்மல் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது வேணும். அப்போ we calculate what is this fellow. Okay, that is del f at the point, I call it to be x1 comma x2. இது என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ண போறேன். And we know that this is equal to the point at the point x1 comma x2, and differentiate அப்போ அடுத்த பாயிண்ட் வந்து என்னது, dou f divided by dou x1 at the point x1 comma x2, okay, comma dou f divided by dou x2 at the point x1 comma x2. So this is my del f. அப்போ f1 என்ன கொடுத்திருக்கோம், it is given that x1 minus a the whole square plus x2 minus b the whole square அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகேயா, அப்போ இதை யூஸ் பண்ணி நான் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x1, டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x2 கால்குலேட் பண்ண போறேன். அப்போ இது எனக்கு பார்த்தோடே தெரியுது, this is equal to the point, எந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். ஓகே, x1 comma x2ங்கிற பாயிண்ட். இது எது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 times x1 minus a into 1 கிடைக்கும். இது 0 ஆயிடும். So we have this is equal to 2 times x1 minus a, and this is comma 2 times x2 minus b அப்படின்னு கிடைச்சிருக்கு. Okay, so this is my del f அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. Okay, so this is my what is this, del f, okay, of x1 comma x2. So this is the gradient vector field, the gradient vector field is given by this fellow. Okay, del f. அப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு we want to find another vector field which is perpendicular to this fellow. அப்படின்னா என்ன பண்றேன் அப்படின்னா, consider a vector field, consider a vector field capital X நான் ஒரு புதுசா ஒரு வெக்டர் ஃபீல்ட் டிஃபைன் பண்ண போறேன் on capital C by எப்படி டிஃபைன் பண்ற பாருங்க. எனக்கு என்ன தெரியும், இது ரெண்டையும் மாத்தி போடணும், இதுல ரெண்டாவது கோஆர்டினேட்ல நெகட்டிவ் போடணும். அப்படினா என்ன அர்த்தம், that will gives the minus pi by 2 rotation. So we are having this is capital X of I call this is x1 comma x2, which is defined to be, this is the vector at the point x1 comma x2. Okay, comma இது ரெண்டையும் மாத்திக்கணும், ரெண்டாவது ரோல மைனஸ். அப்போ this is 2 times x2 minus b comma minus 2 times x1 minus a. Okay, so this is just rotating the gradient vector field என்னது to minus 90 degree, minus 90 degree வந்து நான் rotate பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ rotate பண்ணும்போது we will get this vector field. Okay, that's all. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we want to find the integral. Now our aim is to find, now we need to find the integral curve of யாருக்கு, capital X உடைய integral curve எடுக்க தேவை, curve of passing through the point என்ன பாயிண்ட் வழியா பாஸ் ஆகணும் அப்படின்னா, that is this fellow, யாரு, a plus r comma b அப்படிங்கிற பாயிண்ட் வழியா ஆகும். that is நான் இப்ப என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னா, that is we need to find a parameterized curve
curve யாரு alpha from capital I ல இருந்து C க்கு போற மாதிரியான ஒரு curve. Okay, such that that first condition வந்து என்னது it must passes through the point வந்து என்னது that is alpha of 0 which is equal to we need to have this is a plus r comma b, and second point வந்து என்னது அப்படின்னா this alpha dot of t which is equal to capital X of alpha of t for all t belongs to I, t belongs to capital I. Okay, so இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு parameterized curve that will be the integral curve. சரி, அப்போ கொடுத்துலாமா? சரி, இப்போ இதை கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா let என்ன பண்ண போறேன், alpha of t வந்து நான் இப்போ கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா I call it to be this is x1 of t comma x2 of t அப்படின்னு எடுத்துக்கிறேன். I call it to be this is x1 of t comma x2 of t. Then what is alpha dot of t வந்து என்ன கிடைக்கும்? This is equal to alpha of t comma this is dx1 divided by dt, dx1 by dt at the point t comma dx2 by dt at the point t. Okay, சரி, இப்போ we need to have a இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான what is this x of alpha of t ங்கிறது என்னது x of alpha of t, x of alpha of t அது எழுதிக்கிட்டுமா? அப்போ then also this capital x of alpha of t which is equal to capital, அப்போ இந்த இதுல x1 of t x2 of t ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல x1 of t x2 of t போட்டீங்கன்னா what you will have 2 times x2 of t minus b minus 2 times x1 of t minus a ன்னு கிடைக்கும். அப்போ இதை நான் எழுதிக்கிறேன். That is this is equal to alpha of t comma 2 times x2 of t minus b, okay, comma minus 2 times இந்த இடம், okay, minus 2 times will have this is x1 of t minus a. Okay, so this is a thing for every t belongs to I, சரி, அப்ப எனக்கு என்ன வேணும்? இந்த கண்டிஷன் alpha dot of t which is equal to this condition. அப்போ alpha dot of t which is equal to this. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா this implies that dx1 by dt which is equal to this condition. அப்போ this is dx1 divided by dt at the point t which is equal to 2 times x2 of t minus b, okay, and dx2 by dt at the point t this is equal to minus 2 times x1 of t minus a. Okay, so this is a, and it is satisfying the initial condition வந்து alpha of 0 equal to this. அப்போ இந்த alpha of 0 ங்கிறது யாரு? This is equal to I may have this is x1 of 0 and x2 of 0. அப்போ x1 of 0 equal to a plus r, x2 of 0 equal to b. So with the initial condition that this is x1 of 0 which is equal to a plus r and x2 of 0 which is equal to b. So this is a system of first order differential equation. Okay, the first order initial value problem. So now we need to solve what is the solution for this equation. Okay, sure, I'll take these two in next page. Okay, so now we want to solve this system of equations. இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா சரி, நான் திருப்பி இன்னொரு அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டுமா? I'll rewrite this problem here. That is given இதான் ஸ்டார்னு வச்சுக்கிறேன். dx1 by dt at the point t which is equal to 2x2 of t minus 2b அப்படி எழுதிட்டுமா? So I'll have this is 2x2 of t minus 2b. This is first equation with the condition that x1 of 0 which is equal to a plus r.
and second problem dx2 divided by dt at the point t, which is equal to, I am having this is minus 2 x1 of t dt, x1 of t plus 2a plus 2 times a. Okay, with the initial condition that x2 of t, sorry, x2 of 0, x2 of 0 which is equal to b. Okay, I call this is to be in the equation I call it to be 1, and this is my second equation. Okay, so differentiate the first equation with respect to t. So differentiate 1. Okay, so this would imply that in the d square x1 divided by dt square of t, which is equal to 2 times dx2 divided by dt. இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அப்போ இதுக்கு பதிலாக நான் இங்கே இதை செட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 இருக்கான், அப்போ இங்கே ஒரு -2. அப்போ -2 டைம்ஸ் x1 of t plus 2a we are having. So this is the differential equation. என்ன differential equation அப்படின்னா இது தனியாக எடுத்துறதுனோம் அப்படின்னா இந்த இடத்துல will have this is d square x1 divided by dt square at the point t, which plus இங்க வந்து 2 2 4 மைனஸ்ல இருக்கு, அப்போ பிளஸ் I will write this is plus 4 times x1 of t which is equal to 2, அங்க ஒரு 4, அப்போ we will have this is 4a constant. So this is a second order differential equation. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா we will write it in. அப்போ முதல்ல என்ன எழுதுவீங்க அப்படின்னா we will go for a complementary function. So first auxiliary equation வந்து என்னது? auxiliary equation வந்து எப்படி போடுவீங்க? This is m square plus 4 which is equal to 0. So this implies that m equal to plus or minus 2i. Okay, plus or minus 2i. அப்போ இது plus or minus 2i னா then complementary function which is equal to என்ன எழுதுவீங்க? This is equal to a, right, this is cos 2t, sorry, I'll function என்னன்னு எழுதணும்ல, complementary function வந்து என்னது? complementary function will write this is x1 of t which is equal to a cos 2t plus b sin 2t. இது வந்து என்னது? complementary function. ஓகேயா? சரி, இப்போ நான் என்ன பண்ணும்? 4a equal to 0 equal to 4a இருக்கு. அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்? பர்டிகுலர் இன்டெகிரல் கால்குலேட் பண்ண போறேன். pa கால்குலேட் பண்ண போறேன். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா that is இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா d square plus 4 into I'll make it be this is x1 of t which is equal to 4a. அப்போ x1 of t which is equal to 1 divided by d square plus 4 times 4a. Okay, so இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா this is equal to 1 divided by 4 into, I'll write this is 1 plus d square by 4 times 4a. Okay, so in the சரி இது வேணா அப்படியே சொல்லுவோம். This is equal to 1 by 4 into this I may write 1 plus d square by 4 the whole inverse into 4a. Okay, and note that 4a is constant. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by 4 into இது எப்படி எழுதலாம் 1 minus d square by 4 plus d to the power 4, இதை ஸ்கொயர் பண்ணணும் by 16 minus எப்படி போயிட்டே இருக்கும். Okay, into 4a. And note that 4a வந்து ஒரு திருப்பு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0, இங்க ரெண்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஃபுல்லா 0. அப்போ this is equal to 1 by 4 into the 1 நால மல்டிப்ளை பண்ணும்போது 4a will have. So we will have this is equal to a. அப்போ the particular integral வந்து என்னன்னா x1 of t is constant வந்து it will satisfy. Hence the solution is the solution is யாரு அப்படின்னா that is x1 of t which is equal to a cos 2t plus
b sin 2t plus a. ஓகேங்களா, இதுதான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய what we are getting is this. Okay, so this is the first solution. x1 நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய first solution we are having this. Okay, சரி fine. இப்போ நான் x2 கால்குலேட் பண்ணணும். அப்போ x2 எதுல கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, that is we are having this is இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த 1லயே சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ டிஃபரன்ஷியேட் this equation we will get the 2b வர கிடைக்குமா? அப்போ நான் அதை யூஸ் பண்ண போறேன். So differentiate, substitute in 1. அப்போ வேற கலர்ல அடிக்கிறேன். தென் இதை என்ன பண்ண போறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ dx1 by dt at the point t which is equal to, இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? a cos 2t, அப்போ minus sin 2t into 2. அப்போ we may have this is minus 2a sin 2t plus இந்த sin 2t da cos 2t into 2. அப்போ we'll have this is 2b cos 2t. ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கிடைச்சிருக்கு. ஓகே, பட் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா this is equal to x1 of t டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 times x2 of t minus 2b. அப்போ we'll have this is equal to 2 times x2 of t minus 2b. Okay, so இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். அப்போ this implies that இந்த இடத்துல 2, இந்த எல்லா 2 இங்க ஆன்சர் பண்ணிக்கலாமா? அப்போ what we will have, this is x2 of t which is equal to x2 of t minus b which is equal to this வரும். அந்த minus b அங்க கொண்டு போய்க்கிறேன். அப்போ 2 எல்லாம் கேன்சல் ஆயிட்டு. so we will have this is minus 2a sin 2t plus 2 கிடையாதுல்ல, so we will not have 2. அப்போ we'll have this is minus a sin 2t plus b, okay, cos 2t plus b. Is it okay? கரெக்டா? இது ரெண்டு ஈக்குவல் எடுத்துக்க, இதுல 2 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 2 இது எல்லாமே 2 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேயா? ஸோ மிச்சம் இருக்கிறதுனா x2 of t minus b ஒரு சைடில் இருக்கு, which is equal to this. அந்த ஒரு சைடில் இருக்கிற b நான் இந்த சைடு கொண்டு போயிருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணல. Is it okay? சரி, அப்போ எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. that is sorry, okay, that is this equation. Okay, so we are having this equation. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சு. ஓகே, முதல்ல ஒன்று, ரெண்டாவது ஒரு ஈக்குவேஷன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து what is my a and what is my b அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, we will go for this. So from 1 and 2 we have the initial condition. Applying the initial condition, we know that this x2 of x1 கொடுமா, x1 of 0 which is equal to, இப்படி எழுதிக்கலாம், that is a plus r which is equal to, I call it b, x1 of 0 which is equal to x1 of 0 இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ t க்கு பதிலா 0 போடுறேன். அப்போ cos 0. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா a மட்டும், cos 0 வந்து 1, sin 0 0. அப்போ a plus capital A plus small a கிடைக்கும். ஓகே, அப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதுல இருந்து a plus r which is equal to capital A plus small a கிடைக்கும். So this implies that capital A which is equal to r. ஓகே, அதே மாதிரி xb which is equal to x2 of 0 which is equal to x2 of 0 இங்க 0 போடும்போது a 0 ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்? b plus இது b மட்டும் கிடைக்கும். ஓகே, so b plus small b. So this implies that b which is equal to 0. b equal to ரெண்டு பக்கம் b இருக்கு, b capital B வந்து 0 ஆயிடும். அப்போ what is my x1 of t? அப்போ a க்கு பதிலா capital R, sorry, a க்கு பதிலா R, b க்கு பதிலா 0. அப்போ this implies that, அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, this implies that alpha of t which is equal to, I may write this is
a க்கு பதிலா r, b க்கு பதிலா 0. அப்போ r cos 2t plus a. r cos 2t plus a. இதுதான் என்னுடைய முதல் ஃபங்க்ஷன் x1 of t. x2 of t வந்து என்னது minus r sin 2t plus b. அப்போ minus r sin 2t plus b. So this is my local parameterization. இதுதான் எனக்கு கிடைச்சு போச்சு. ஆல்பா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சரி. இப்போ நான் கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து என்னதுன்னா ஜஸ்ட் கப்பாக்குள்ள ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறேன். அண்ட் லெட் அஸ் ரீகால் த வேல்யூ ஆஃப் கப்பா, அதாவது கர்வேச்சர் அட் த பாயிண்ட். அப்போ கர்வேச்சர் அட் த பாயிண்ட் ஆல்பா ஆஃப் டி which is equal to என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா the normal component, okay, of t. ஓகே, இந்த பாயிண்ட் இப்போ வந்து என்னது அட் த பாயிண்ட் 0 தானே. சரி, ஃபார்முலாவே எழுதிக்கிறேன். ஆல்பா டபுள் டாட் ஆஃப் டி டாட் ப்ராடக்ட் வித் n of alpha of t divided by norm of alpha dot of t, okay, the whole square. So this is the formula. இதுதான் ஃபார்முலா. அப்போ இதில் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும். ஆல்ஃபா ஆஃப் டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ஃபா டபுள் டாட் ஆஃப் டி எல்லாமே நான் கால்குலேட் பண்ண போகிறேன். கால்குலேட் பண்ணுமா? ஸோ வில் கோ ஃபார் அ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ கிவன் இதை அப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டுமா, இது மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் கண்ட்ரோல் சி, ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய ஆல்ஃபா ஆஃப் டி. இப்போ வரிசையாக கால்குலேட் பண்ண வேண்டியதான். வாட் இஸ் மை alpha double dot of t என்ன கால்குலேட் பண்ண போறேன். that is alpha dot of t which is equal to என்ன கிடைக்கும் முதல்ல நல்ல பார்த்துக்கோங்க. it is alpha of t, இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். cos 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin 2t into 2. அப்போ I may have this is minus 2r sin 2t, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin 2t னா cos 2t. அப்போ இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. minus 2r cos 2t. okay, the a b less 0 ஆயிரும். so we'll have this is my first alpha dot. okay, what is my alpha double dot of t which is equal to another, that is alpha of t இப்போ sin 2t னானது cos 2t into 2. அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ we'll have this is minus 4r cos 2t. இந்த இடத்துல என்ன வரும்? we will have cos 2t னா minus sin 2t into 2. அப்போ ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, 2 இருக்கு. அப்போ we'll have this is 4 times r sin 2t. so this is my alpha double dot. okay, now we will go for a what is n of alpha of t என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். அப்ப n of alpha of t னா என்னது அப்படின்னா it is இங்க ஆல்பாங்கிறது வந்து யாரு x1 of ஆல்பாங்கிறது வந்து will have this is my alpha of t. அப்போ this is del f of this fellow. okay, that is r will have the, what is this, r cos 2t plus a minus r sin 2t plus b. okay, divided by the norm of this one, norm of del f of, we'll have this is r cos 2t plus a minus r sin 2t plus b. இதனுடைய norm value இது என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். is it okay? சரி, அப்போ முதல்ல எனக்கு என்ன தெரியும், del f உள்ள ஃபார்முலா வந்து என்ன தெரியும் அப்படின்னா இங்க மேலே எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம அதான் எழுதிருக்கோம். that is del f 2 times x1 minus a, அப்புறம் 2 times x2 minus b. அப்போ x1 minus a போடலாமா? அப்போ what we'll have, this is equal to இது யாரு alpha of t இது வந்து என்ன கிடைக்கும், x1 minus a. அப்போ இந்த இடத்துல 2 times x1 ங்கிறது யாரு, இவன் தான். ஓகே, r cos 2t plus a minus a. ஓகே, இந்த இடத்துல என்ன வரும், 2 times we'll have this is minus r sin 2t plus b minus b. okay,
of course இதுதான் del f. அப்புறமா நம்ம இதுக்குள்ள நாம எழுதிக்கலாம். அப்போ இது இந்த a எல்லாம் கேன்சல் ஆயிடும். a எல்லாம் கேன்சல் ஆயிடும். So divided by, this is the thing, whole thing, divided by, oh sorry, so இதை வேணா அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ காப்பி போய் இது பண்றதுக்கு வசதியா இருக்குங்களா. Control C. Okay, so now we'll have delete, divided, this is divided by, Control V. இது சிறுசாகிடும். இதனுடைய நாம். ஓகே, இதனுடைய நாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அப்போ மேல என்ன எழுதிருக்கோம், இது இதனுடைய நாம் என்னது, ஆக்சுவலி இது என்னது அப்படின்னா 2r cos 2t minus 2r sin 2t, இதுதான் இதனுடைய இது. வேணா நான் இந்த இடத்துல தனியாக எழுதிக்கிறேன். அப்போ what we will have அப்படின்னா, this is alpha of t, comma, this is 2r cos 2t, 2r cos 2t, comma, minus 2r sin 2t. அவ்வளவுதான். அப்ப இதனுடைய நாம் வந்து என்னது, அப்படின்னா that is square root of இதனுடைய ஸ்கொயர். அப்போ 4r square cos square 2t plus sin square 2t வரும். that is cos square 2t plus sin square 2t. okay, so that is equal to root. அப்போ we will have this is equal to 2 times r. அப்போ denominator வந்து 2r. okay, so this is equal to தனித்தனியா கால்குலேட் பண்ணாம நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டேன். okay, so this is equal to, we'll have this is alpha of t, comma, this is 2r cos 2t, comma, 2 minus 2r sin 2t divided by இது யாரு 2r. so 2r கரெக்டா, 2r தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கரெக்ட் தானே. we have this is 2r. fine, no problem. அப்ப எனக்கு என்ன கிடைக்குமா, இந்த 2r வந்து எல்லா இதோட உள்ள கேன்சல் ஆயிடும். so what is the thing which is equal to, அப்போ n of alpha of t, that is n of alpha of t which is equal to, எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, this is a vector alpha of t, comma, 2r cancel ஆயிட்டுனா என்ன கிடைக்கும், cos 2t, comma, minus sin 2t. இது மட்டும் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், இது எல்லாமே ஈஸி தான். ஓகே, ஆல்பா, அப்போ இதையும் ஆல்பா டபுள் டாட் ஆஃப் இந்த இதை காப்பி பண்ணிக்கிட்டுமா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் சி. இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ we are going to take a dot product of these two. அப்போ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்துன்னா என்ன கிடைக்கும், நியூமரேட்டர் போட்டு எழுதிக்கலாமா. அப்போ this implies that I'll take it, this is alpha double dot of t dot product with n of alpha of t which is equal to, இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும், minus 4r cos square 2t. ஓகே, அப்புறம் இந்த இடத்துல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது we'll have minus 4r, we'll have sin square 2t. so that is equal to minus 4r. okay, cos square 2t plus sin square 2t ஒன்று ஆயிரும். அப்போ we'll have minus 4 square. சரி, இப்போ இதை கால்குலேட் பண்ணுவோம். what is this நாம், இந்த இது கால்குலேட் பண்ணுவா. that is இது எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ control C. now we need to calculate what is the denominator value. okay, so இது கொடுத்தாச்சு. அப்போ இதனுடைய நாம் கால்குலேட் பண்ண போறேன். அப்போ நாம் ஆஃப் alpha dot of t the whole square, இதை கால்குலேட் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ண என்ன கிடைக்கும், ஸ்கொயர் தான், அதனால ரூட் போட வேண்டாம். அப்போ this is இதை ஸ்கொயர் பண்ணும்போது we will have this is 4r square. okay, sin square 2t plus 4r square cos square 2t. okay, cos square 2t. so this is equal to, again we will have this is 4r square. okay, அப்போ the kappa value, kappa of alpha of t which is equal to alpha double dot of t dot product with
n of alpha of t divided by norm of alpha dot of t the whole square, which is equal to minus 4r divided by 4r square. So that is equal to minus 1 by r. And note that in the particularly na t வந்து போடல. Of course இந்த alpha பாருங்களேன், alphaங்கிறது வந்து எடுத்துக்கோம். This is r cos 2t plus a minus r sin 2t plus b. இது வந்து it will give the global parameterization of the curve. Okay, of the c இனுடைய global parameterization. ஆனால் நீங்க எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் alpha kappa of alpha of t வந்து என்னது minus 1 by r. Okay, so the curvature of the circle, hence the curvature of the circle at any point is minus 1 by r. ஏன் minus 1 by r வந்திருக்குன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், outward normal கொடுத்துருக்கேன். அப்போ இது ஒரு ரிமார்க் எழுதிக்கலாமா? if n is given with if remark என்னது அப்படின்னா, if n is given with inward normal, n is given with inward normal vector, normal field, then kappa will be positive. Okay, the curvature at alpha of t which is equal to 1 by r, இது ஏன்னா சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன்னா இன்வர்டு நார்மல்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் உள் பக்கமா, அப்போ நார்மல் உங்க கர்வ் இஸ் பெண்டட் டுவர்ட்ஸ் த நார்மல் டைரக்ஷன், அப்போ கப்பா வந்து என்னது பாசிட்டிவ், ஆனா பழைய கேஸ்ல வந்து என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, இட் இஸ் அவுட்வர்ட் நார்மல், அப்போ the curvature bend வந்து என்னது away from the normal, அப்போ வந்து என்னது கப்பா வந்து என்னது நெகட்டிவ், is it okay? So we'll go for a problem வந்து கொடுத்தாச்சு, problem என்ன அப்படின்னா we are going to discuss this. So let alpha of t which is equal to, I am having this is x of t comma y of t, okay, be a local parameterization of the oriented plane curve, அதாவது local parameterization கொடுத்தாச்சு, okay, be the local parameterization of the curve capital C. அப்ப நான் கொடுத்துட்டேன் parameter, local parameterization கொடுக்கல அப்படின்னா நீங்க அதை முதல்ல கால்குலேட் பண்ணணும், ஆனா இங்க என்ன பண்ணியாச்சு, local parameterization கொடுத்தாச்சு. அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன், கப்பா வந்து என்ன, that means what curvature என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா எழுத போறேன். then the kappa of, that is the curvature of alpha of t which is equal to, the formula வந்து என்னது அப்படின்னா, that is x dash of t and y double dash of t minus y dash of t into x double dash of t divided by இந்த ஃபார்முலா நம்ம BSc ல படிச்சிருப்போம், okay, that is x dash of t the whole square plus y dash of t the whole square the whole power 3 by 2. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவும் இதுவும் ஒன்று தாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத இப்போ நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், ஓகே. அண்ட் நான் போன ப்ராப்ளத்தில் இப்போ நான் ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு கர்வ் இருக்கு அப்படின்னா, இந்த கர்வ்ல நான் முதல்ல என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா நார்மல் வெக்டர் ஃபீல்டு கொடுத்துருப்பேன், ஓகே, தென் we need to find a curve, ஒரு கர்வ் நான் கண்டுபிடிக்க போறேன். என்ன கர்வ், இந்த சீல இருக்க மாதிரியான ஒரு கர்வ் கண்டுபிடிக்க போறேன்.
That means this is my curve alpha, this is my curve alpha such that this is my alpha dot of t, alpha dot of t. இது வரணும். ஓகே, அப்ப இது எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து -90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஓகே, அப்போ இது கொடுத்துட்டாங்க. இப்போ ஆல்பா கொடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் தி நார்மல் டைரக்ஷன் அப்படின்னா இதுல இருந்து என்ன பண்ண போறேன், +90 டிகிரி வந்து என்ன பண்ண போறேன், +π/2 வந்து கூட்ட போறேன். ஓகே, நார்மல் டைரக்ஷன்ல இருந்து -90 டிகிரினா டான்ஜென்ட் வெக்டர் ஃபீல்ட். ஓகே, டான்ஜென்ட் வெக்டர் ஃபீல்ட்ல இருந்து +90 னா யாரு, எனக்கு we will have a normal direction. Okay, so that is an idea. அப்போ ப்ராப்ளம் எழுதிட்டுமா. so solution I'll have taken away this solution. Okay, so given alpha of t which is equal to, I call it to be, that is x of t and y of t is a local parameterization of parameterization. Okay, அப்போ this implies that what we will have, alpha dot of t அப்படிங்கிறது என்ன தெரியும் நமக்கு அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, this is alpha of t, that is tangent vector field which is given by, that is x dash of t comma y dash of t. இது என்னது அப்படின்னா d, actually நீ இப்படி எழுதணும், dx by dt of t எழுதணும். அதுக்கு பதிலா நான் இந்த நோட்டேஷன் போட்டுக்கிறேன், x dash of t into y dash of t. Then the normal direction, normal direction, okay, normal vector at alpha dot of t, okay, is given by rotating alpha dot of t by 90 degree, π/2 degree. Okay, அப்போ இந்த வெக்டரை அப்படியே 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிட்டோம்னா we'll have the normal direction. see, அப்படியே என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் மாற்றிக்கணும். நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டோம்னா left, okay, that means so -π/2. இந்த இடத்துல மைனஸ் போட்டோம்னா we'll have this. Okay, so we'll take this, that is n of the normal direction at the point alpha of t which is given by, இது எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, it is a vector at the point alpha of t, கமா இது ரெண்டையும் மாற்றி முதல்ல மைனஸ் போட்டுக்கணும். அப்போ -y dash of t கமா x dash of t. ஓகே, இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி ரெண்டாவது மைனஸ் போட்டீங்க அப்படின்னா it is -π/2. முதல்ல மைனஸ் போட்டீங்கன்னா +π/2 போகும். of course this both are perpendicular. அப்ப இதுல இருந்து நீங்க ஈஸியா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, clearly this fellow, that is alpha dot of t dot product with n of alpha of t வந்து என்ன கிடைக்கும், 0 ன்னு கிடைக்கும். so this both are perpendicular. அது ரொம்ப ஈஸி, இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க தெரியும். x dash minus y dash, அப்போ அந்த இடத்துல x dash plus y dash, x dash into y dash கிடைக்கும். இங்க மைனஸ் இங்க பிளஸ், so we get addition வந்து 0 ஆயிடும். okay, so now we'll go for a normal that is, now we are having what is this, oh just a minute, we'll have, this is normal direction, normal vector இது. then we need to go for a what is alpha double dot of t. okay, of course இதுல n வந்து என்னன்னா, alpha is not a unit vector, கரெக்ட்டா? அப்ப normal direction தான் will have this condition. அப்போ இது வந்து unify, of course this I will write it in this way. இது வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன், n of t. okay, அப்படின்னா இந்த இடத்தை அடிச்சு விட்டுருவோம். இப்போ கரெக்டா இருக்கும் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். this n of t which is given by like this. okay, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, this normal vector field வந்து யாரு அப்படின்னா alpha of t which is equal to, that is alpha of t comma இந்த fellow யாரு, n of small n,
n of alpha of t divided by norm of this fellow. Okay, alpha of t comma n of alpha of t. Okay, of course இது ஒரு bracketல இருக்கணும். Okay, norm of this. அப்படினா தான் எனக்கு யூனிட் நார்ம்னு கிடைக்கும். நார்ம் வந்து யூனிட் n வந்து யூனிட் நார்ம் வர்றதுக்காக நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். அப்ப இது வந்து என்ன கிடைக்கும் அப்படினா we'll have this is இது யாரு அப்படினா norm of this is equal to this fellow is equal to square root of இது யாரு y1 அப்போ x dash of t the whole square plus y dash of t the whole square. So this is the denominator. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாமா? அப்போ we'll have this is equal to alpha of t comma this is minus y dash of t divided by square root of x dash of t the whole square plus y dash of t the whole square. Okay, y dash of t the whole square comma அப்புறம் x dash of t. அப்போ x dash of t divided by square root of I'll have this is x dash of t the whole square plus y dash of t the whole square. Okay, இதுதான் யாரு நார்மல் வெக்டர் ஃபீல்டு. அவ்வளவுதான். இனிமே we need to calculate கப்பா வேல்யூ என்ன வேணும்? இது வந்து x டாட் அப்ப x டபுள் டாட் நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ this is இப்போ தனியா எத்தனை கிடைக்குமா? Alpha dot of t which is equal to alpha of t comma x dash of t comma y dash of t. இது நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? alpha dot of t இந்த இதைத்தான் நாங்கள் தனியா எடுத்துருக்கேன். இதுதான் எடுத்துருக்கேன். அப்போ what is this is norm of alpha dot of t the whole square யாரு? This is equal to this square plus this square. Okay? அப்போ x dash of t the whole square plus y dash of t the whole square. Okay? இனிமே எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பால ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஆல்பா டபுள் டாட் கால்குலேட் பண்ணல, அப்போ ஆல்பா டபுள் டாட் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ ஆல்பா டபுள் டாட் ஆஃப் டி which is equal to again it is alpha of t comma x double dash of t and y double dash of t. Okay, இப்போ n of alpha of t ங்கிறது n of alpha of t which is equal to இந்த இது. Okay, it is an alpha of t comma minus I call it v y dash of t divided by இது இந்த denominator. Okay, square root of this is x dash of t the whole square plus y dash of t the whole square comma இது x dash of t divided by the square root of we'll have x dash of t the whole square plus y dash of t the whole square. Okay, இப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்துட வேண்டியதான். இப்போ இதில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே கப்பால எழுதிட வேண்டியதான். அப்போ கப்பா of alpha of t which is equal to alpha double dot of t dot product with n of alpha of t. Okay, n of alpha of t divided by norm of alpha dot of t the whole square. ஃபிட் பண்ணலாமா? அப்ப இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? x double dash minus அப்போ we'll have this is x double dash of t into minus அப்போ I will take it to minus அப்போ y dash of t plus y double dash of t denominator same இருக்கிறதுனால நான் அப்படி சேர்த்து எழுதிக்கிட்டேன் into x dash of t denominator divided by இது என்ன கிடைக்கும்? square root of x dash of t the whole square plus y dash of t the whole square. Okay, இது into denominatorல இங்க ஒருத்தர் இருக்கனா, அப்ப அவன் யாரு? alpha dot of t the whole square இங்க ஒருத்தன். அப்போ we'll have this is x dash of t the whole square plus y dash of t the whole square. அப்போ this is equal to இப்போ எடுத்து தனியா எழுதிடலாம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டாவது எழுதிக்கிறேன். இதை முதல்ல எழுதிக்கிறேன். அப்போ x dash of t into y double dash of t minus x double dash of t into y dash of t
divided by இதுக்கு power 1 by 2, இதுக்கு power 1. அப்போ 1 by 2 plus 1, that is equal to 3 by 2. Then I will write this is x dash of t the whole square plus y dash of t the whole square, the whole power 3 by 2. Okay, so that is the value of kappa of alpha of t, which is equal to this way. Okay, so we have proved the theorem. Is the answer. Okay, either we need to prove that this is x double dash. Okay, so hence the proof. Okay, so next we'll take one small definition, that is we need to give what is the radius of curvature, what is the இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா curvature at the point P. அப்படினா நான் என்ன பண்ண போறேன் அப்படினா radius of curvature, center of curvature என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So this is a definition. So we'll go for a one small definition. Sorry. So we'll go for a definition. Okay, definition. Let C be a let capital C be an arbitrary oriented plane curve. Oriented plane curve. And P belongs to C. P such that இந்த பாயிண்ட்ல என்னுடைய கர்வ் வந்து கர்வேச்சர் வந்து 0 கிடையாது. That is kappa of P which is not equal to 0. 0 கிடையாது. kappa வந்து it is non zero. அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். Okay, then there is a unique oriented circle. இந்த சர்க்கிளுக்கு பேர் வந்து O. Okay, this is a circle. Cங்கிறது கர்வ் கொடுத்திருக்கிற கர்வ், நாங்க வந்து சர்க்கிள். Okay, called the circle of curvature. Curvature of C at P which satisfies the following three conditions. Okay, என்ன கண்டிஷன், அதாவது இது என்ன அப்படிங்கிறது நான் ஒரு படத்துல ஒரு வரையற போறேன். அதாவது நான் ஒரு ஆர்பிட்ரரியா ஒரு கர்வ் கொடுத்துட்டேன். Okay, suppose this is my curve. I call it way. This is my curve. இப்படி கர்வ் இருக்கு. Okay, இதான் என்னுடைய கர்வ். சரி, இப்போ இதுல நான் ஒரு பாயிண்ட் P அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. Suppose this is my point P. And note that இதுல எல்லாத்துலயும் எனக்கு என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு நார்மல் டைரக்ஷன் நான் கொடுத்திருக்கேன். Normal direction. So suppose if I'm having a, this is my normal direction. So control set. Suppose normal direction என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I will make it with small lines. Okay, so இது என்னுடைய normal direction. Okay, இந்த பாயிண்ட்ல. சரி, இப்போ வேற இன்னொரு பாயிண்ட்ல சப்போஸ் திஸ் இஸ் இந்த பாயிண்ட்ல என்னுடைய நார்மல் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு, இது என்னுடைய நார்மல் டைரக்ஷன். Okay, and this is இந்த இடத்துல I'm having a normal direction at this way. Okay, இந்த பாயிண்ட்ல எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நார்மல் டைரக்ஷன் கொடுத்துட்டேன். சரி, then we can find a circle which satisfies some certain condition. Okay, நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி அங்க போட்டுக்கிறேன்.
பாருங்க அப்படி கரெக்டாக அப்படி ஆகிவிட்டனா. ஓகே, there are some circle. ஓகே, இப்போ இன்னொரு சர்க்கிள் வரைகிறோம் பாருங்க. I'll take it to be in another circle which is in this way. Okay, we'll have நானா வரைஞ்சிட்டு கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஆனால் இது வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் புரியும். நான் உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் எழுதும்போது உங்களுக்கு நல்லா புரியுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ சர்க்கிள். ஓகே, இது என்ன நடக்கு அப்படின்னா, இப்போ நான் இன்னொரு சர்க்கிள் வரைகிறேன். சப்போஸ் then I'll take this circle to be here. This circle is getting to be here. ஓகே சார், அந்த சைடில் கொஞ்சம் விட்டு போயிருச்சு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சர்க்கிள்ஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, I'll take a point. சப்போஸ் இதுதான் என்னுடைய பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோமே, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு பி அப்படின்னு எடுத்துக்கிறேன், பி. ஓகே, இது வந்து யாரு? ஓ. இதுதான் சர்க்கிள் ஓ. ஓகே, இந்த பாயிண்ட் பி. இது யாரு? என் ஆஃப் பி. என் ஆஃப் பி. என் ஆஃப் பி. அண்ட் நோட் தட் இந்த சர்க்கிளும் இந்த கர்வும், இது யாரு? கர்வ் சி. இது சி. சிங்கிற கர்வ் வந்து இது, இந்த கர்வ் இது சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிளுடைய சென்டர் இது, ரேடியஸ் வந்து இது வச்சுக்கணும், ஆர். ஆருங்கிறது ரேடியஸ். இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, there is a unique circle. நீங்க எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் நம்மளால ஒரு யூனிக் சர்க்கிள் கண்டுபிடிக்க முடியும், which satisfies the condition number 1. என்னது அப்படின்னா, the tangent space யாரு? ஸ்பேஸ் c suffix p. இவன் தானே இந்த கர்வுக்கு இவன் தானே டேஞ்சன்ட் ஸ்பேஸ். சாரி, இந்த கோடு வரைய முடியல, சரியா வரையல. ஓகே, இவன் இந்த கர்வு இது யாரு? c suffix p. இந்த வட்டத்துக்கு டேஞ்சன்ட் ஸ்பேஸ் யாரு? இந்த வட்டத்துக்கு இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் ஸ்பேஸ் யாரு அப்படின்னா, இது o suffix p. இது ரெண்டு சேம். அப்போ அந்த டேஞ்சன்ட் ஸ்பேஸ் c suffix p and the tangent space o suffix p of the circle c of the circle o are same. முதல் பாயிண்ட் இது ரெண்டும் ஒன்னா தாங்க இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் நீங்க இந்த பாயிண்ட், இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சர்க்கிள்ல இதுதான் என்னுடைய டேஞ்சன்ட் ஸ்பேஸ், இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் ஸ்பேஸ் இதுதான். ஓகே, நீங்க எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எனக்கு this is my tangent space. சர்க்கிளுக்கும் இதான் டேஞ்சன்ட் ஸ்பேஸ், என்னுடைய கர்வுக்கும் இதான் டேஞ்சன்ட் ஸ்பேஸா இருக்கும் முதல் பாயிண்ட். இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, that is number 2 வந்து if n and if this is n, okay, normal direction in p. Okay, if n comma n1 are normal orientations, okay, on c and o respectively, then this n of p இந்த கர்வ்ல, அதாவது pங்கிற பாயிண்ட் cலயும் இருக்கு ஓலயும் இருக்கு. அப்போ இதுல உள்ள நார்மல் டைரக்ஷனும் ஓல உள்ள நார்மல் டைரக்ஷனும் எனக்கு ஒன்னாக இருக்கும். ஓகே, this both is same. ஓகே, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். that means what these two are consistent அர்த்தம். and number 3 இந்த பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா, that is I call it to be straight away எழுதிறேன். this is del v of n which is equal to del v of n1 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? for every p belongs to o suffix p which is equal to c suffix p. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? the rate of change of normal field. okay, that is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, that is the rate of change இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த del vங்கிறது வந்து என்னது அப்படின்னா change, the rate of change of normal vector field fields of யாரு? n1
n1ங்கிற நார்மல் வெக்டர் ஃபீல்டு அண்ட் சரி nங்கிற நார்மல் வெக்டர் ஃபீல்டு அண்ட் n1 இந்த ரெண்டு நார்மல் வெக்டர் ஃபீல்டு அட் த பாயிண்ட் p ஆர் சேம் ஓகே சொல்றது புரியுதா அப்போ இந்த சர்க்கிள் வந்து முதல்ல இந்த சர்க்கிளினுடைய டான்ஜென்ட் ஸ்பேஸும் என்னுடைய கர்வினுடைய டான்ஜென்ட் ஸ்பேஸும் ரெண்டு சேம் ஆகும் ரெண்டுலையுமே அந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்ல நார்மல் டைரக்ஷன் ஒன்னா இருக்கும் அதுக்கப்புறம் the rate of change of both normal vector fields are same at the point p இப்படி இருந்தால் then the circle is c is set to the o is set to be என்னது the circle of convergence இதுக்கு பேர் வந்து என்னது the circle of convergence circle of curvature at the point p okay the radius of circle of curvature the radius of circle of curvature is known as the radius is called the radius of curvature curvature okay so I'll stop here we'll meet in the next video